வடமாகாண சபை உறுப்பினர்கள் மூவரிடம் இன்றைய தினம் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விசாரணைகள் நடத்தப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளன. வடமாகாண சபை உறுப்பினர்கள் M.K. சிவாஜிலிங்கம், பசுபதி பிள்ளை, தியாகராஜா ஆகியோரிடம் இவ்வாறு வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளன. கொழும்பில் இருந்து சென்ற குற்றப்புலனாய்வு பிரிவினர் இன்று ஜாலில் வைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. அதிமேத ஜனாதிபதி அவர்களுக்கு சொல்ல விரும்புகின்றோம். இந்த தமிழின படுகொலை நடைபெற்று மிகவும் துக்கமான இந்த நாளிலே நாங்கள் நினைவேந்தலை அனுஷ்டிக்கின்ற விடயத்துக்கு ஊறு விளைவிக்காமல் நீங்களும் அந்த விஜயத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று கோர விரும்புகின்றோம். கடந்த மே மாதம் 12ஆம் தேதி தொடக்கம் 18ஆம் தேதி வரை இனப்படுகொலை வாரமாக கடைபிடிக்குமாறு அந்த வாரத்தில் முல்லைத்தீவிற்கு விஜயம் செய்யவிருந்த அரசு தலைவரிற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் கடந்த மே மாதம் 8ஆம் தேதி யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வடமாகாண சபை உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கம் தெரிவித்திருந்தார். இவ்விடயம் தொடர்பில் தென்பகுதியில் சில அமைப்புகளால் செய்யப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து கொழும்பிலுள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருமாறு அவருக்கு கடந்த வாரம் அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் அதை அவர் மறுத்ததுடன் யாழ்ப்பாணத்தில் வந்து விசாரணை மேற்கொள்ளுமாறும் கோரியிருந்தார். இந்நிலையில் இன்று கொழும்பிலிருந்து யாழ் சென்ற விசேட குற்றப்புலனாய்வு பிரிவின் திட்டமிடப்பட்ட குற்றங்களை விசாரிக்கும் பிரிவினர் அவரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். யாழ் போலீஸ் நிலையத்தில் உள்ள குற்றத்தடுப்பு பிரிவிற்கு இன்று காலை 9 மணியளவில் மாகாண சபை உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கத்தை அழைத்து விசாரணைகளை மேற்கொண்டு சம்பவம் தொடர்பில் வாக்குமூலத்தையும் பெற்றுக்கொண்டனர். அத்துடன் குறித்த ஊடக சந்திப்பில் அவருடன் கலந்து கொண்டிருந்த வடக்கு மாகாண சபை உறுப்பினர்களான கிளிநொச்சி மாவட்ட மாகாண சபை உறுப்பினர் பசுபதி பிள்ளை மற்றும் வவுனியா மாவட்ட மாகாண சபை உறுப்பினர் தியாகராஜா ஆகியோரும் இன்றைய தினம் அழைக்கப்பட்டு அவர்களிடமும் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. அன்றைய தினம் ஒரு முற்றுகை போராட்டமும் நீங்கள் வருவீர்களாக இருந்தால் நாங்கள் போர்க்குற்றவாளிகளை இங்கிருந்து திரும்பி செல் என்று கருப்பு கொடிகளையும் தாங்கி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அங்கே எங்களுடைய லட்சக்கணக்கில் உயிரிழந்த உறவுகளுக்காக நாங்கள் தீபம் ஏற்றி அஞ்சலி செலுத்தி போராட்டமும் அஞ்சலியுமான நிகழ்ச்சியாக மாற்ற வேண்டிய துர்ப்பாக்கியமான நிலைமை ஏற்படும்.